கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் மீன்பிடித்தும் வேடிக்கை பார்த்தும் வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விவேக் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென்பெண்ணை ஆற்றில் தற்பொழுது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்ட போதிலும் கடலூரில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றில் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் தற்போது மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் காவல்துறையினர் இந்த இடத்துல ஒருவர் கூட இல்லாமல் பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய இடத்தில் யாரும் இல்லாமல் இங்கு பெரும் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஏனென்றால் கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் பல்வேறு கிராமங்கள் அதே போல குடியிருப்புகள் நீரில் மூழ்கி பெரும் வெள்ள நீர் சூழ்ந்து இன்னலுக்குள்ளாகினர். இந்த நிலையில் மீண்டும் இன்று காலை சாத்தனூர் அணையில் 13,000 கன அடி நீர் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கடலூரில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. அதன்படி மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி பொதுமக்கள் தங்கள் உடைமைகளை பாதுகாத்து மேடான பகுதிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வும் அறிவுரையும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடமானது கொமந்தான் மேடு பாலம். இந்த இடத்துல கடலூரும் புதுச்சேரியும் இருக்கக்கூடிய பாலமாக தரைப்பாலமாக இது இருந்து வருகிறது. ஆனாலும் இந்த ஆற்றில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக தற்போது இந்த பாதை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. ஆனால் மீண்டும் இந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஆபத்தை உணராமல் தற்பொழுது பொதுமக்கள் இந்த இடத்துல மீன்பிடித்தும் அதே போல குவிந்துள்ளனர். மேலும் காவல்துறையினர் ஒருவர் கூட இங்கு இல்லாமல் இது தொடர்பாக மக்களுக்கு எச்சரிக்கை விடக்கூடிய சூழ்நிலை இங்கு யாரும் இல்லாதது ஒரு வருத்தமளிக்கக்கூடிய சூழ்நிலையாகவே உள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தற்போது வலியுறுத்தப்படுகிறது. விவேக்குமார், நியூஸ் ஒன் தமிழ், கடலூர்.